ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூ வச்சு ஈஸியான ஒரு சூப் செஞ்சு பார்க்கலாங்க. வாங்க. முருங்கைப்பூ எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு ஒரு கட்டி பூண்டு, பொடியாக நறுக்குனா நாட்டு தக்காளி 1. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. சட்டி நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டுங்க. நெய் சூடானதும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூ போட்டுக்கலாங்க. முருங்கைப்பூ போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நெய்யிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. முருங்கைப்பூ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. முருங்கைப்பூ வதக்கி நல்லா பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சுங்க. அதே பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க. ஒரு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன நாட்டு தக்காளி 1, நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற முருங்கைப்பூ போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சாதம் வடித்த கஞ்சிங்க. சாதம் வடித்த கஞ்சி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் சாதம் வடித்த இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி சுடு தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் சின்ன கப்புக்கு 3 கப்பு ஊற்றிருக்குறேங்க. கொதிச்சிருச்சுங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா திக்காக வேணும்னு இல்லைங்க, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க.
ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. முருங்கைப்பூவெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. சுவையான முருங்கைப்பூ சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைப்பூ வச்சு நீங்களும் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.